நாம் பார்த்துட்ருக்கிற இந்த குட்டியான மலை எங்கே இருக்குது அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சாத்தனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட எடைக்கல் மலை. நாம் இந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 200 படிக்கட்டுகள் மேலே ஏறி போனாலே போதும், மலைக்கு மேலே போயிடலாங்க. இந்த மலைக்கு மேலே ஒரு தர்கா இருக்குது, ஆனால் அதோடய ஹிஸ்ட்ரி யாருக்குமே தெரியல. இதுக்கு மேலே ஒரு சமாதி இருக்குது, முஸ்லீம்ஸ் வந்து வழிபட்டுட்டு போகிற ஒரு தர்காவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த தர்காவை பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மலைக்கு மேலே என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மலை ரொம்ப அமைதியான ஒரு மலைங்க. இந்த மலைக்கு மேலேருந்து பார்க்கறதுக்கு அந்த நேச்சர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கம்பல்சரி விசிட் பண்ணுங்கள். இங்கேருந்து சரியாக 3 கிலோமீட்டரில் இன்னொரு மலை ஒன்று இருக்குது, ஆனால் அந்த மலை இப்போ அங்கே இல்லை. ஏன்னா மலை இருக்க வேண்டிய இடத்துல லேக் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கல்குவாரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கல்குவாரி இருக்கிற இடத்துல எப்படி மலை இருக்கும்? ஸோ அதனால் இப்போ லேக் தான் இருக்குது. நீங்கள் யாருன்னா இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அந்த எடைக்கல் மலையை விசிட் பண்ணிவிட்டு இந்த லேக்லேயும் வந்து ஜாலியாக குளிச்சுட்டு போகலாம். ஸ்விம்மிங் தெரியாதவங்க உள்ளே இறங்கக்கூடாது, ரொம்ப ஆழமான பகுதி. ஸோ ஒன் டே ட்ரிப்பாக வரவங்க இந்த இடத்த விசிட் பண்ணிவிட்டு அந்த எடைக்கல் மலையும் பார்த்துட்டு ஜாலியாக போகலாம். ஸோ உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு மலை இருக்குது அப்படின்னா அந்த மலையை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மேலே ஏறி பார்க்கக்கூடிய மலையாக இருக்கிற அந்த மலை காலப்போக்கில் நீங்கள் கீழே இறங்கி குளிக்கக்கூடிய லேக்காக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேக் அண்ட் கோவை ஃபாலோ பண்ணுங்கள்.